ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஓஎஃப்டியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து உங்களுக்கு இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,845 வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை வந்து வரும். ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மெரிட் செலெக்ஷனில் தான் வந்து எடுக்கிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 21 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி இருக்குது பார்த்தல, அங்கேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து செயல்படுது. இங்கேருந்து வந்து பாருங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேலரி வந்து 19,900 உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் டிஏ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 30,845 வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 73 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் எந்தெந்த ட்ரேடில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் 10th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த என்சிவிடி இல்லைனா எஸ்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடிஐ ட்ரேடில் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பத்தியில் இதை இந்த இது கொடுத்துருக்காங்க பத்தியில் இதில் வந்து நீங்கள் அந்த ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வெல்டர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் 8th இல்லைனா 10th முடிச்சுட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஐடிஐ ட்ரேடில் வந்து அந்த வெல்டர் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினருக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு கெமிக்கல் ப்ராசஸ் ஒர்க்கருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஸோ இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரேடில் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜாபோட ஸ்பெக்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஒர்க் நேச்சர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்னா உங்களுக்கு மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பதிலாக இந்த லிங்க்கில் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைச்சிக்கோங்க. அது எல்லாம் இணைச்சு நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பதிலாக தி சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி. ஸோ தமிழ்நாடுன்னு கொடுத்து 620016ன்னு கொடுத்துருக்காங்க பற்றியில் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டல் அதாவது ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சி அதை வந்து ஆஃப்லைன் மோட்லேயும் ஒரு காப்பி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை வந்து 21 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் லாஸ்ட் டேட்டு 29 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து அந்த போஸ்டல் கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க பதிலாக இதை வந்து போல்ட் லெட்டரில் நீங்கள் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் நில்லுன்னே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் பர் வீக்குக்கு வந்து உங்களுக்கு 48 ஹவர்ஸ் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். 8 ஹவர்ஸ் பர் டே வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பேசஸ் ஆஃப் மெரிட்னே கொடுத்துட்டாங்க. உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. உங்களோட ஐடி ட்ரேடோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இல்லைனா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே அந்த ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 80% 20% ஆஃப் மார்க் வந்து அந்த ட்ரேட் டெஸ்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கெலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. லீவ் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.